ஹாய்ங்க. லாஸ்ட் வீக் கோயிலில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து இங்கே நிறைய பேர் வந்து மாலை போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லோரும் வந்து இருமுடி கட்டி அந்த மாலை வந்து எடுத்தாங்க அன்றைக்கி. ஸோ அதுக்காக தான் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். நம்ம ஊரில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி மாலை போட்ட எல்லோரும் வந்து அசெம்பிள் ஆகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து கோயில்லேருந்து ஒரு பை மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ பூஜையெல்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பையில் வந்து நம்ம அரிசியும் காசும் சேர்த்து போடுவோம் இல்லையா, அதே மாதிரி அரிசியும் காசும் சேர்த்து எல்லாருக்கும் வந்து எல்லோரும் போட்டுட்ருந்தாங்க. மோஸ்ட்லி ஊரில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி போடுவோம். இங்கே கோயிலில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, பட் வந்து போட்டு அவங்கக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அங்கே உள்ள அந்த ஐயர் அவங்க வந்து ஒருத்தருக்காக வந்து இந்த மாதிரி வந்து இருமுடியை வந்து கட்டிவிட்டாங்க. கட்டிவிட்டதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஐயப்ப சன்னதிக்கு போயிட்டு ஐயப்ப சன்னதியை வந்து 18 முறை சுற்றி வந்தாங்க. சுற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சண்டை மேளம்லாம் வச்சு கோயிலை ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டு, கோயிலோட அந்த உள்ளே நுழைவோம் இல்லையா, என்ட்ரன்ஸ் அந்த இடத்துக்கு போய் அங்கேருந்து விநாயகர் சன்னதிக்கு போய் அவங்க எல்லோரும் வந்து கோயிலை வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி ஐயப்ப சன்னதிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த சண்டை மேளத்தோட இவங்க நடந்து வர்றது, இருமுடி தாங்கி நடந்து வர்றது, அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஊர்லலாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஐயப்ப பூஜை வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். இங்கேயும் கொஞ்சம் லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர்லாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. பட் இப்போ இயர்ஸ் போக போக பார்த்திங்கன்னா, இங்கேயுமே நிறைய பேர் மாலை போட்டு நிறைய மக்கள் வந்து இந்த பூஜையை வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது வந்து 45 நாளாக இல்லை 48 நாளான்னு தெரியலை. பட் ஆனால் கண்டினியூஸாக வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க எல்லோரும் அந்த ரவுண்ட் அடித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஐயப்பனுக்கு வந்து அபிஷேகம்லாம் முடித்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்து அந்த மாலை போட்ட அந்த சுவாமிங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, முன்னாடி இந்த பெரிய விளக்கு வச்சுருந்தாங்க. அதை வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த அலங்காரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமியை வந்து ஓப்பன் பண்ணாங்க. சாமி பார்க்குறதுக்கே வந்து அந்த 18 படியில் அந்த விளக்கோட அவ்வளோ அழகாக இருந்தார். ரொம்ப நல்ல தரிசனம். அதையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சாப்பாடு வந்து கொடுத்தாங்க. கோயிலே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் சாப்பாடு வந்து அவங்க அழகாக அந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் தனித்தனியாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அரவணை பாயசம், அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம், வடை, அந்த குட்டி ஆப்பம், நேந்திரங்காய் சிப்ஸு, ஸ்வீட் சிப்ஸு, அதுக்கப்புறம் புளியோதரை, இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.